Hi everyone, I'm Ram. Monthly $1,000 லேருந்து $5,000 வரைக்கும் எப்படி affiliate marketing மூலமா சம்பாதிக்கின்ற சீரிஸ்ல இருக்கோம். இதுல நான் ஒரு 30 வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன்னு இருந்தேன். இது வரைக்கும் நம்ம 27 வீடியோ பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது வீடியோ டே 28. இந்த வீடியோ 28ல நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னாக்கா இமெயில் மார்க்கெட்டிங். affiliate மார்க்கெட்டருக்கு இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். உதாரணத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு வராங்க, உங்களோட ஆர்டிக்கலை படிக்கிறாங்க, அண்ட் தென் affiliate லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. பட் அந்த டைமே வாங்குவாங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க். உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட தான் வந்திருக்காங்க. அதனால் அவங்கள மீண்டும் மீண்டும் நீங்கள் அவங்கள வந்துட்டு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குற சான்சஸ் வெரி ஹையாக இருக்கும். அதனால தான் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் affiliate மார்க்கெட்டிங்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங்க்கு உங்களுக்கு ஸ்பெஷல் டூல்ஸ் வேணும். நீங்கள் பாய்க்கிற ஒரு ஜிமெயிலோ யாஹூ மெயிலோ வச்சு இதை வந்துட்டு நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்துட்டு நீங்கள் பல்காக நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ உங்களோட இமெயில் வந்துட்டு பிளாக் ஆகிரும். ஆக நான் இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கு உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணுறது ஏவேபர் ஏன் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணுறேன்னு சொன்னாக்கா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங் டூல். அண்ட் தென் ப்ரைஸிங் வைஸும் வெரி ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஏவேபரோட லிங்க்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இந்த ஏவேபரில் சைன் அப் பண்ணிடலாம். ஸோ 500 கஸ்டமருக்கு நீங்கள் வந்துட்டு இமெயில் அனுப்பலாம் எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல். ஆக மறந்துடாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் ஏவேபரோட லிங்க் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. உங்களோட சர்டன் டீட்டெயிலில் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் இந்த ஏவேபரை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வேர்ட்பிரஸோட பேக் ஹேண்ட் டேஷ்போர்டு போயிடுவோம். இந்த இடத்துல பிளகின்ஸ் போயிருங்க. பிளகின்ஸில் வந்துட்டு ஆட் நியூ பிளகின், சர்ச்சில் வந்துட்டு ஏவேபர் ஃபார் வேர்ட்பிரஸ்ன்றதை சர்ச் பண்ணுங்கள். ஏவேபர் ஃபார் வேர்ட்பிரஸ் பை ஏவேபர்னு போட்டிருக்கோம். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் அண்ட் தென் ஆக்டிவேட்டும் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் உங்கள் டேஷ்போர்டில் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல ஏவேபர்னு இருக்குது. ஸோ இப்போ செட்டிங்ஸ் போயிருங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கெட் ஸ்டார்டட் இருக்குது, அது கொடுத்துருங்க. ஸோ முதல்ல என்னோட கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சைன் அப் பண்ணிருப்பீங்க. ஸோ அதோட லாகின் பாஸ்வேர்ட் இருக்கும், அதை இங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. நான் லாகின் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டேன். ஐ எம் நாட் அ ரோபோட் அண்ட் அலோவ் ஆக்சஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த கோட் இருக்குங்களே, இதை காப்பி பண்ணுங்கள். மறுபடியும் வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல அந்த காப்பி பண்ண ஆக்சஸ் கோட்டை ஸ்டெப் 2ல் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் அண்ட் ஃபினிஷ். இப்போ மறுபடியும் நம்ம ஏவேபருக்கு போவோம். ஸோ இங்கே உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தா நான் சும்மா ஒரு ராம்ஸ் லிஸ்ட்னு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அட் சப்ஸ்கிரைபர் வென் விசிட்டர் லீவ் அ காமெண்ட். ஸோ உங்களோட ஆர்டிக்கல் எழுதுறீங்க. ஆர்டிக்கல் எழுதுனா கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காமெண்ட் பாக்ஸ்னு இருக்கும். அந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்துட்டு காமெண்ட் எழுதிட்டு அவங்களோட இமெயிலை போட்டாங்கன்னு சொன்னாக்கா இந்த இமெயில் வந்துட்டு உங்களோட லிஸ்ட்டில் வந்துட்டு உட்காந்துரும். ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் உங்களோட இமெயில் லிஸ்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அட் சப்ஸ்கிரைபர் வென் விசிட்டர் ரிஜிஸ்டர் யோர் வெப்சைட். ஸோ இப்போ லெட்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இமெயில் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். சைன் அப் பண்ணுங்க, நீங்கள் ஒரு நியூஸ் லெட்டர் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்துட்டு சைன் அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ இபுக் அனுப்ப போகிறேன். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் அந்த கஸ்டமரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி அவங்க இமெயிலை கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. ஸோ இப்படி இமெயில் லிஸ்ட் நீங்கள் சேர்க்க உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு இல்லைனாலும் லேட்டராக அவங்கள்ட்ட நீங்கள் மணி மேக் பண்ண போகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் ராம்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் ராம்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ சைன் அப் ஃபார் த நியூஸ் லெட்டர். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு சைன் அப் ஃபார் த ஃப்ரீ இமெயில் மார்க்கெட்டிங் இபுக்னு போட்டிருக்கேன். அப்புறம் சேஃப் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட வெப்சைட்டில் நம்ம இந்த ஏவேபர் இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸை சிங்க்ரனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்மை எப்படி நம்ம வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ சைன் அப் ஃபார்ம் போங்க. கிரியேட் சைன் அப் ஃபார்ம். இந்த இடத்துல ஃபார் மை வெப்சைட். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன விஷயம் வைக்க போகிறீங்கன்னு கேட்கும். கஸ்டமரோட நேமும் இமெயில் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இமெயில் நீங்கள் செட் பண்ணிடலாம். இல்லை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பிரித்து போட போகிறீங்கனாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஃபுல் நேம் ஒரே பாக்ஸில் அண்ட் தென் இமெயில் கேட்குறேன். ஸோ எக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹேடர் ஃபூட்டர் வைக்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, சப்ஸ்கிரைப் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் போட்டிருக்கேன். சேவ் த ஃபீல். தென் மேலே உள்ள கலரை மாற்றிடுவோம். இங்கே பேக்ரவுண்ட் கலர்ஸ். ஓகே, நம்ம ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு கோ டு ஸ்டெப் 2. ரெகுலர் அப்டேட் சப்ஸ்கிரிப்ஷன் பேர் வச்சுருக்கேன். ஸோ அவங்க பேரும் இமெயிலும் கொடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு தேங்க்யூ பேஜ் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரீ பார்த்துடலாம். அண்ட் தென் அந்த தேங்க்யூ பேஜ் வந்துட்டு ஓப்பன் திஸ் நியூ விண்டோ, அதாவது
அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அது கிளிக் பண்ணாங்கன்னா ஸோ ஒரு நியூ விண்டோ திறக்கும். ஆக அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களோட ஆர்டிகல் வெப்சைட் வந்துட்டு மாறாமல் இருக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் கோ டு ஸ்டெப் ஐ வில் இன்ஸ்டால் மை ஃபார்ம் சொல்லிவிட்டு இப்போ இந்த HTML கோடை வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் போட்டுட்டா நம்மளோட வெப்சைட்டில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் வந்துட்டு அங்கே வந்துடும். ஸோ என்ன பண்ணிடுங்க, இதை வந்து காப்பி. இப்போ பேக் டு நம்மளோட வெப்சைட். இந்த இடத்துல நான் வந்துட்டு சைட் பாரில் வைக்கலான் இருக்கேன். ஆக அப்பியரன்ஸ், விட்ஜெட்ஸ். ஸோ இந்த சைட் பாரில் ஆட் பண்ணிடுங்க. HTML சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்துடும். கஸ்டம் HTML கிளிக். இந்த HTML பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ப்ரீவியூ பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வரும். இப்போ அப்டேட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வெப்சைட்டை திறந்து பார்ப்போம். இந்த இடத்துல போனீங்கன்னா இங்கே விசிட் சைட் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் கீழே சைட் பாரில் பாருங்கள், இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் வந்துடுச்சு. ஆடியன்ஸ் வந்துட்டு இங்கே வந்து நம்மளோட வெப்சைட்டை பார்த்துட்டு இங்கே அவங்களோட பேரும் இமெயிலும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த இமெயில் வந்துட்டு நம்மளோட லேண்டிங் பேஜில் உட்காந்துரும். ஸோ இந்த இமெயில் லிஸ்ட் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் இவங்களுக்கு டார்கெட் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புது ஒரு அஃபிலியேட் லிங்க் இருக்கா, அதை நீங்கள் இவங்களுக்கு மார்க்கெட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இமெயில் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்த்தோம். Aweber மூலிமா எப்படி ஒரு ஃப்ரீயான மார்க்கெட்டிங் டூல்ஸை வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுன்றதை நம்ம காட்டியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், அப்படி மேக்ஸிமம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏதேனும் கேள்வி இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்துட்டு எனக்கு PM பண்ணலாம். ஆக முயற்சி மட்டும் கை விட்டுறாதீங்க. கன்சிஸ்டனாக இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் $1000 to $5000 சம்பாதிக்க முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.